நெக்ஸ்ட் சம் 19th சம். ஓகேவா? 19th சம்ல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. 15x ஸ்கொயர் 11x plus 2 equal to 0. ஓகே, இதுல டெல்டா ஃபார்முலா வரும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதுதான் இதோடைய ஃபார்மேட். இதுல என்னன்னா டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஆன்சரை எழுதுறோம். ஓகேவா? இது நேச்சுரல் ஸ்கொயர் ரூட் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ டெல்டா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b a ஃபர்ஸ்ட்ல இருக்க வேல்யூ a, செகண்ட்ல இருக்க வேல்யூ b, தேர்ட்ல இருக்க வேல்யூ c. அப்போ டெல்டா b ஸ்கொயர்னா என்னது 11. அப்போ 11 ஸ்கொயர் பண்ணோம். 4 into a ஓட வேல்யூ என்னது 15 and c ஓட வேல்யூ 2. ஓகே, டெல்டா 11 ஸ்கொயர் பண்ணனா 121. இத மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 60. 60 into 2 என்ன வரும் 120. அப்போ டெல்டாவோட வேல்யூ என்னது 1. இது 0வை விட அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? 0வை விட அதிகமான நம்பர். ஓகேவா? பிளஸ்ல வருது. சோ ஆன்சர் என்ன எழுதணும்? ரியல் அண்ட் அன்ஈக்குவல்.